أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل صدق الله فاتبعوا ملة إبراهيم حنيفا وما كان من المشركين. إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين فيه آيات بينات مقام إبراهيم ومن دخله كان آمنا ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் இந்த உம்ரா விளக்க உரை சிறப்புரையை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் வல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தப தாபீன்கள், குறிப்பாக இந்த சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் இன்றைய தினம் புனிதமிக்க மக்காவை நோக்கி பயணிக்கக்கூடிய ஹாஜிகள் அனைவரும் இந்த உம்ரா பயணத்தினுடைய விளக்கத்தை அறிந்து கொள்வதற்காக ரஃபானா ஹஜ் உம்ரா சர்வீஸ் உடைய அழைப்பை ஏற்று அந்த டிராவல்ஸிலே பயணிக்கக்கூடிய அந்த விளக்கங்களை கேட்பதற்காக வந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் இரட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் விருந்தினர்களே, இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வதனுடைய நோக்கம் நாம் அல்லாஹ்வுடைய இபாதத்தை செய்வதற்காக புறப்பட்டிருக்கு. அந்த இபாதத்தை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இஸ்லாம் எப்படி நமக்கு வழிகாட்டி இருக்கிறதோ அதை நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பயணம் மேற்கொள்வதற்கு முன்பாக நாம் செய்ய போகின்ற அந்த இபாதத், நாம் பார்க்கக்கூடிய அந்த சிறப்புமிக்க கஅபத்துல்லா, பைத்துல்லா இவைகளை பார்ப்பதற்கு முன்னால் நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டிய முறையையும் நம்முடைய மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். கண்டிப்பாக ஒவ்வொரு ஆஜிகளும் இந்த பயணம் மேற்கொள்வதற்கு முன்பாக அந்த மக்காவினுடைய மகத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், மதீனாவினுடைய சிறப்பை தெரிந்து கொள்ள வேண்டும், அங்கே செய்யக்கூடிய அமலுடைய செயல்பாடுகளை விளங்கிக் கொள்ள வேண்டும். இது எல்லாம் நம்முடைய மனதில் நாம் வைத்து கொண்டுதான் இந்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹு தஆலா நம்முடைய இபாதத்திலே
இஹ்லாஸையும் இறையச்சத்தையும் நாம் எதிர்பார்க்கக்கூடிய நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாளை சொர்க்கத்தில் பிரவேசிக்கக்கூடிய நசீமும் அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்குவார். எனவேதான் ரப்பான ஹஜ் உம்ரா சர்வீஸ் எப்பொழுதுமே பயணம் மேற்கொள்வதற்கு முன்பாக செல்லக்கூடிய ஹாஜிகளுக்கு மக்காவிற்கு செல்ல வேண்டிய அந்த இபாதத்தை பற்றியும் உம்ராவுடைய விளக்கத்தை பற்றியும் அதனுடைய செயல்பாடுகளை பற்றியும் அதனுடைய சிறப்பை பற்றியும் அதனுடைய மகத்துவத்தை பற்றியும் விளக்கி சொல்லப்பட்ட பிறகு அழைத்துக் கொள்ள செல்லப்படுகின்ற ஒரு உயர்வான ஒரு நிகழ்ச்சி. இது நாம் சாதாரண நினைக்கக்கூடாது. இது ரொம்ப கவனமாக கேட்கும். இது உங்களுடைய பயணத்திற்கு ரொம்பவும் பயனளிக்கக்கூடியதாக இருக்கு. நீங்கள் போய் நிற்கக்கூடிய ஒவ்வொரு இடமும் இங்கே சொல்லப்படுகின்ற அந்த விஷயத்தை மனதில் பதிய வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய இபாதத் மிக எளிமையாக அமைந்து கொள்ளும். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் விருந்தினர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், வ அத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். ஹஜ்ஜையும் உம்ராவையும் முழுமையான முறையில் அல்லாஹ்விற்காக வேண்டி நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். முதலாவது அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன? ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் முழுமையான முறையில் அல்லாஹ்விற்காக வேண்டி நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கட்டளை பிறப்பிக்கின்றார். அப்ப இந்த உம்ரா என்ற இபாதத்தை நாம் செய்ய முற்படும் பொழுது நம்மளை படைச்ச ரப்பு, நம்மளை உண்டாக்குன ரப்பு, நமக்கு ரிஸ்க கொடுக்கிற ரப்பு, நம்மை இந்த பயணத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்று நம்மை தேர்வு செய்திருக்கிறானே அந்த அல்லாஹு தஆலா அவன் சொல்லுகிறான், இந்த உம்ரா என்ற இபாதத்தை நீங்கள் அல்லாஹ்விற்காக முழுமையான முறையில் நிறைவேற்றுங்கள். அப்ப நம்ம மனசுல என்ன முதல்ல பதிய வைக்கணும்? யா அல்லாஹ், இந்த இபாதத்தை உனக்காக வேண்டிதான் செய்கின்றேன், நீ சொன்ன ஒரே காரணத்திற்காக செய்கிறேன், இதனால் தான் எனக்கு முழு நன்மையை கிடைக்கும் என்ற நீயத் நம்முடைய உள்ளத்துல ஆழமாக பதியும். இந்த இபாதத்தை செய்ய போனா முதலாக நமக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுக்கிறது என்ன? இந்த இபாதத்தை யா அல்லாஹ் உனக்காக வேண்டி செய்கிறேன், நீ கொடுத்த பணத்தை வைத்து செலவு செய்து புறப்படுகிறேன், நீ கொடுத்த உன்னுடைய உடலை கொண்டு நான் பயணிக்கின்றேன், எனக்கு நீதான் உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தாய், உடல் பலத்தை கொடுத்தாய், பயணம் செய்யக்கூடிய அந்த நாட்டத்தை கொடுத்திருக்கிறாய், உலகில் 1000 வேலைகள் இருந்தாலும் அவைகளை எல்லாம் விட்டுவிட்டு உனக்காக வேண்டி புறப்படக்கூடிய நசீவை எனக்கு நீ கொடுத்திருக்கிறாய் யா அல்லாஹ், எனவே உனக்காக வேண்டிய நான் இந்த உம்ராவை நிலைநாட்டுவதற்கு புறப்படுகின்றேன் என்ற நீயத்தை நம்முடைய உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த இபாதத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் நம்முடைய உள்ளத்தில் இக்லாஸ், அல்லாஹ்விற்காக வேண்டி செய்கின்றோம் என்ற நீயத் கண்டிப்பாக தேவை. அதையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், இன்னமா யதகப்பலல்லாஹு மினல் முத்தகீன். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா யாருடைய உள்ளத்தில் இறையச்சம் இருக்கிறதோ அவர்களிடம் இருந்துதான் இபாதத்தை ஏற்றுக்கொள்கிறான். அப்ப நம்முடைய உள்ளத்துல அல்லாஹ்வுக்காக என்ற அந்த நியத் இருந்தால்தான் நம்ம இபாதத்தை நம்ம செய்கின்ற அந்த உம்ராவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான் என்று ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாக குறிப்பிடுகிறார். அப்ப நம்ம உள்ளத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். யா அல்லாஹ், நீ கொடுத்த பொருளாதாரத்தை வைத்து, நீ கொடுத்த உடல் ஆரோக்கியத்தை வைத்து உனக்காக வேண்டி நான் பயணிக்கிறேன். ஏனென்றால் அல்லாஹ் அதை சொல்லிக் கொடுக்கிறான். நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டிதான் இந்த உம்ராவை பரிபூர்ணமான முறையில் செய்யணும். சொல்லும் போது அல்லாஹ் எப்படி சொல்லிக் கொடுக்குறான்? அறகுறையா செஞ்சிடாதீங்க, சிலது செஞ்சு சிலதை விட்டுடாதீங்க, கஷ்டம்னு விட்டுடாதீங்க, தலை கண்டுக்கல்லாம இருந்துக்கல்லாதீங்க, இது முழுமையா நீங்க தெரிஞ்சுங்க, முழுமையா செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லும் பொழுது அதை முழுமைப்படுத்தி சொல்லி காட்டுறான். ஏன்னா சில பேர் உடல் ஆரோக்கியம் இல்லாம போச்சு, கஷ்டமா போச்சு, இதை நான் விட்டுட்டு அப்படின்னு செஞ்சிடக்கூடாது. இவ்வளவு பணம் செலவு செஞ்சுட்டு நீங்க போறீங்கன்னா அதை முழுமையான முறையில் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா அந்த வாசகத்தை போட்டு நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்றாங்க, இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும் வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உங்களுடைய வெளி தோற்றத்தை, பணத்தையோ செல்வாக்கையோ அல்லாஹ் பார்க்க மாட்டான். வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தையும் அமலையும் தாப்பான். நம்முடைய அமல் அல்லாஹ் என்ன பார்ப்பான்? நம்முடைய உள்ளத்தை அல்லாஹ் பார்ப்பான். யாருக்காக செய்கிறான்? அப்ப நம்முடைய உள்ளத்துல அல்லாஹ்வுக்காக செய்தால்தான்
நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், நாம் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும். உலக பெருமைக்காக நம்ம செஞ்சிட்டோம்னா அந்த அமல் நம்மளை கொண்டு போய் நரகத்தில் தள்ளிடுங்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு நீண்ட ஹதீஸ்ல நமக்கு எச்சரிக்கை செய்கிறாங்க. நம்ம உலக பெருமைக்காக செஞ்சிட்டோம்னா அந்த இபாதத் பயனுள்ளதாக இருக்காது, அது நரகத்தில் போய் சேர்த்துரும். அப்ப எனவே இந்த பயணம் மேற்கொள்ளும் பொழுது நீங்க மனசுல ஆழமா வச்சீங்க, யா அல்லாஹ் உனக்காக வேண்டிதான் நான் புறப்படுகிறேன், உன்னுடைய கட்டளையினுடைய அடிப்படையிலே புறப்படுகிறேன், நீ சொன்ன ஒரே காரணத்திற்காக புறப்படுகிறேன் என்ற நியத்தை ஆழமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அப்ப இந்த உம்ராவுடைய நன்மை என்ன? இதுக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய நன்மையை கொடுக்கிறான், எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான், எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு நமக்கு கிடைக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல் உம்ரத்து இலல் உம்ரா கஃபாரத்து லிமா பைனஹுமா. ஒரு அடியார் ஒரு உம்ரா செய்கிறார், அடுத்த உம்ரா செய்கின்ற வரை இடைப்பட்ட காலங்களில் நாம் செய்கின்ற சிறு பாவங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகிறான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இப்பவே நம்ம எத்தனை வயசுல போறோம்? 40 வயசுல, 50 வயசுல, 60 வயசுல, 65 வயசுல போறோம். அப்ப இந்த காலத்திலிருந்து அடுத்த உம்ரா செய்கின்ற வரை எவ்வளவு காலங்கள் இருக்கிறதோ அதுவரை நாம் செய்கிற பாவத்தை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்ப இந்த உம்ராவின் மூலமாக இந்த நன்மையை நாம் புரிஞ்சுக்கிறோம். ஏன் இந்த உம்ராவை செய்கிறோம்? அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கப்படும். பாவங்கள் மன்னிக்கப்பட்டாதான் நாளைக்கு சொர்க்கத்துக்கு போக முடியும். எல்லா நபிமார்களுமே அல்லாஹ்விடத்தை பாவ மன்னிப்பு தேர்ந்தாங்க. ஆதம் முதல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களா இல்லையா? ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரின். யா அல்லாஹ், நாங்கள் தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்டோம். யா அல்லாஹ், நீ எங்களை மன்னித்து கிருபை செய்யலனா நாங்கள் மிகப்பெரிய நஷ்டவாளி ஆயிடும்னு கேட்டாங்க. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் பாவ மன்னிப்பை தேடி இருக்கிறாங்க. அப்ப பாவங்களை மன்னிப்பதற்கு அல்லாஹ் இப்படி ஒரு வாய்ப்பை நமக்கு வழங்கியிருக்கிறான். இந்த உம்ரா என்ற பயணத்தின் மூலமாக, இந்த இபாதத்தின் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்ராவிற்கு பயணிக்கக்கூடியவர்களுடைய சிறப்பு என்ன தெரியுமா? முதலாவதாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல் ஹாஜ் வல் முஅ்தமிர் வஃதுல்லாஹ். ஹஜ்ஜி செய்பவர்களும் உம்ரா செய்பவர்களும் அல்லாஹ்வுடைய பட்டாளம், அல்லாஹ்வுடைய படையினர். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. உலகத்துல பணம் காசு எல்லாருக்கிட்டையும் இருக்கு, அவங்க அல்லாஹ்வுடைய பட்டாளம் ஆக முடியாது. எப்ப நீங்க அல்லாஹ்விற்காக புறப்படுகின்றீர்களோ உங்களுக்கு பெயர் என்ன? வஃதுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பட்டாளம். அல்லாஹ் நம்மளை அல்லாஹ்வோடு இணைத்து கொண்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீங்க யாரெல்லாம் உம்ராவுடைய பயணத்தை மேற்கொள்றாங்களோ அந்த 15 நாளும் நீங்க அல்லாஹ்வுடைய பட்டாளமாக இருக்கிறீர்கள். மற்றொரு அறிவிப்பிலே அல்லாஹ்வுடைய விருந்தினராக இருக்கிறீர்கள். மற்றொரு அறிவிப்பிலே அல்லாஹ்வுடைய பாதையிலே இருக்கிறீர்கள். இவ்வளவு சிறப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நீங்க உலகத்துல எவ்வளவு நாள் வாழ்ந்தாலும் சரிதான், இந்த குறிப்பிட்ட இந்த பயணம் இருக்கிறத, இந்த பயணத்தில் நீங்க இருக்கின்ற காலம் வரை அல்லாஹ்வுடைய பாதையில இருக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல இருக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய விருந்தினராக இருக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய பட்டாளமாக இருக்கிறீங்க. இன்னொன்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் ஹாஜ் வல் முஅ்தமிர் முஸ்தஜாபத்துல் லஹு. இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? இந்த உம்ரா என்ற பயணம், ஹஜ் என்ற பயணத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். நீங்க என்ன வேணாலும் கேளுங்கன்றான். சாதாரண பாக்கியமாக எவ்வளவு பெரிய ஆலிமா இருந்தாலும், எவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்தை பிடித்திருந்தாலும், நீங்க இந்த பயணத்தில் மேற்கொண்டு இருக்கக்கூடிய அந்த 15 நாட்கள் இருக்கிறீங்கன்னா நீங்க கேட்கிற துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா. நீங்க என்ன வேணாலும் கேளுங்க, உங்களுக்கு நான் தர்றேன் அப்படிங்கிறத துஆவை கபூலாக்கி கொள்ளக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம். அதனால தான் நம்ம உம்ராக்கு போகும்போது, ஹஜ்ஜி போகும்போது எல்லாம் என்ன சொல்லுவாங்க? துஆ செய்யுங்க, எனக்காக துஆ செய்யுங்க, எனக்காக துஆ செய்ய. ஏன் சொல்றாங்க? நீங்க போகக்கூடிய இடம் துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய இடம், நீங்க நிற்கிற இடம் நபிமார்கள் நின்ற இடம், நீங்கள் போகக்கூடியது அல்லாஹ்வுடைய பாதையில போறீங்க, உங்களுடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பு உங்கள்கிட்ட இருக்கு. நீங்க யாருக்காகவும் எதுக்காகவும் நீங்க தரமேந்தி அங்க நின்று கேட்டுட்டீங்கன்னா அல்லாஹ் நிச்சயமா கொடுப்பான். இந்த நம்பிக்கை வரணும். நீங்க என்ன கேட்டாலும் அல்லாஹ் தருவான்.
ஏன்னா அல்லாஹு தஆலா குர்ஆனில அப்படிதான் சொல்றான், வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிப் லக், நீ என்னை அழைச்சு கேளு, உனக்கு என்ன வேண்டாலும் நான் தரேன். எவ்வளவு பெரிய கஷ்டமா, எவ்வளவு பெரிய துன்பமா, எவ்வளவு பெரிய நோயா, எவ்வளவு பெரிய சிக்கலா, எதுவாக இருந்தாலும் நான் உனக்கு அளிக்கிறேன் என்று நம்மளை படைச்ச ரப்புல் ஆலமீன் அவ்வளவு ஆழமாக குர்ஆன்ல நம்ம மனசை தொடுற மாதிரி ரப்புல் ஆலமீன் பேசுறான். அதனால நீங்க நிற்கக்கூடிய அந்த மகாம இப்ராஹிம், அந்த முல்தஸிம் மகாம இப்ராஹிம், காபத்துல்லா, சஃபா, மர்வா போன்ற இடங்களில் நீங்க கேட்கிற துவாவை அல்லாஹு தஆலா அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்ப உங்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற சிறப்பு இருக்கின்றது. எனவே இப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த சிறப்பை வழங்கியிருக்கிறார்கள். அப்ப முதலாவது நாம் அல்லாஹ்வுக்காக செய்யணும். இந்த உம்ரா செய்யக்கூடியவர்களுடைய சிறப்பை தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிஞ்சுக்கிட்டோம், எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய நசீபு. எவ்வளவு பணம் இருந்தாலும், வசதி வாய்ப்பில் இருந்தாலும், அதிகாரத்தில் இருந்தாலும் நசீப் கிடைக்காது. எப்போ இந்த நீயத்தை வச்சு புறப்பட்டோமோ, அல்லாஹ் நம்மளை எவ்வளவோ மக்கள் இருக்கிறாங்க, அல்லாஹ் நம்மளை அனுப்புறான் பார்த்தீங்களா, அல்லாஹ் நம்ம தேர்வு செஞ்சுட்டாங்க பார்த்தீங்களா, இது மிகப்பெரிய ஒரு நசீப். எத்தனையோ சகோதர சகோதரிகள் போகணும் 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 சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, போக முடியல. ஆனால் அல்லாஹ் தஆலா நம்மை தேர்வு செய்திருக்கிறான். எனவே நீங்கள் அல்லாஹ்விடத்தில் எப்பொழுதும் துஆ செய்ய, அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தை கூடிய அல்லாஹ் அப்படிங்கிற துஆவை கேட்டுக்கிட்டே இருக்கணும். உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் இந்த அமலை நம்ம செய்ய முடியும். அப்போ இந்த பயணத்தை நம்ம போய் எந்த இபாதத்தை மக்காவில் போய் செய்கிறோம். ஏன் இந்த மக்காவுக்கு நம்ம போகிறோம்? இந்த மக்காவை நாம தேர்வு பண்ணணுமா? மக்காவில் போய் தான் இது செய்யணுமா அப்படின்னா, அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக இந்த உம்ரா என்ற இபாதத்தை செய்வதற்கு கண்டிப்பாக மக்காவுக்கு தான் போகும். பலஸ்தீனில் போய் செய்ய முடியாது, மதீனாவில் போய் செய்ய முடியாது. உம்ரா என்ற இபாதத்தை மக்காவில் தான் போய் செய்ய வேண்டும் என்பது அல்லாஹ் தஆலா அவனுடைய குர்ஆனின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகின்றான். குர்ஆனிலே உங்களுக்கு ஆரம்பத்தில் ஓதிய குர்ஆனுடைய வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இன்ன அவ்வல பைத்தின் உத்ய லின்னாஸ் லல்லதி பிபக்கா முபாரக்கன் வ ஹுதல் லில் ஆலமீன் ஃபீஹி ஆயாத்துன் பையினாத்துன் மகாம் இப்ராஹிம் வமன் தகலஹு கான ஆமினா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான், என்ன, இன்ன அவ்வல பைத்தின் உத்ய லின்னாஸ், மனிதர்கள் இறைவனை வணங்குவதற்காக முதலாவதாக கட்டப்பட்ட ஆலயம் தான் கஅபத்துல்லா. முதலாக மனிதர்கள் இறைவனை வணங்குவதற்குப்பட்ட ஒரு ஆலயம் தான் கஅபத்துல்லா. அது எங்க இருக்கு? மக்காவில் இருக்கிறது. அதற்கு முன்பாக அந்த இடத்திற்கு பெயர் பக்கா என்று சொல்லப்பட்டது. இந்த இடம் எங்க இருக்கு? அப்போ உம்ரா செய்வதாக இருந்தால் நாம் மக்காவிற்கு தான் செல்ல வேண்டும். ஏன்? அங்குதான் முதலாக இறைவனை வணங்குவதற்காக எழுப்பப்பட்ட ஒரு காபத்துல்லா மக்காவில் தான் இருக்கிறது. எனவே யார் உம்ரா செய்ய நாடினாலும் ஹஜ்ஜி செய்ய நாடினாலும் மக்காவிற்கு தான் செல்ல வேண்டும் என்று ரப்புல் ஆலமீன் அவனுடைய திருமறை குர்ஆனின் மூலமாக குறிப்பிடுகிறான். ஏன் அங்கே செல்ல வேண்டும்? ஃபீஹி ஆயாத்துன் பையினாத்துன் மகாம் இப்ராஹிம், அங்கே பல அற்புதங்கள் இருக்கிறது, பல அத்தாட்சிகள் இருக்கிறது, பல தியாகங்கள் அங்கே இருக்கிறது, பல அல்லாஹ்வுடைய அற்புதங்கள் அங்கே நடத்தப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் தலக்குறோம். ஒமன் தகலஹு கான ஆமினா, எவர்கள் அந்த காபத்துல்லாவுள்ளே நுழைந்து விடுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை பெற்று விட்டார்கள். உலகத்தில் எதுக்குமே அல்லாஹ் சொல்லல, ஆனா அந்த இடத்துக்கு அல்லாஹ் சொல்றான், யார் காபத்துல்லா உள்ளே நுழைந்து விட்டார்களோ அவர்கள் அபயம் பெற்று விட்டார்கள், பாதுகாப்பு பெற்று விட்டார்கள், அல்லாஹ்வுடைய பொறுப்புக்குள் வந்து விடுகிறார்கள் என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறார். அப்ப மக்கமா நகரத்திற்கு நாம் பயணம் மேற்கொள்கின்றோம், உம்ராவுக்காக செல்கிறோம். அங்குதான் முதலாவதாக எழுப்பப்பட்ட ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயத்தை எழுப்புவதற்கு பொறுப்பிடம் யாரிடம் அல்லாஹ் கொடுத்தான்? நபிமார்களிடத்தில் கொடுத்தான். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் உருவாக்கப்பட்டு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருவர்களிடத்தில் அல்லாஹ் இந்த பொறுப்பை ஒப்படைத்தான். அதையும் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வைத் யர்பஉ இப்ராஹீமுல் கவாயித மினல் பைத் வ இஸ்மாயில் ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். இந்த காபத்துல்லாவை கட்டுவதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இரண்டு நபிமார்களை தேர்வு செய்து அவரிடத்திலே அல்லாஹ் ஒப்படைத்தான். யாருக்காக? இங்கே தவாப் செய்வதற்காக, ருக்கு செய்பவர்களுக்காக,
சுஜூது செய்பவர்களுக்காக வேண்டி இந்த ஆலயத்தை சுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்தி நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை பிறப்பித்தான். அதை முடித்துவிட்டு 2 பேரும் போட்டு அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ், எங்களுடைய அமலை நீ ஏற்றுக்கொள்றா அல்லாஹ், இந்த காபத்துல்லாவிற்கு வரக்கூடியவருடைய இபாதத்தை ஏற்றுக்கொள்ளியா அல்லாஹ், நாங்கள் செய்த அமலை ஏற்றுக்கொள்ளியா அல்லாஹ் என்று அவர்கள் பிரார்த்தித்தார்கள். அதை அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறார். அப்ப அங்க மிகப்பெரிய அற்புதங்களும் அத்தாட்சிகளும் நிகழ்ந்திருக்கின்றன. மிகப்பெரிய அத்தாட்சி இருக்கு. ஒவ்வொரு நபிமார்களுடைய அங்கே சிறப்பு இருக்கிறது. இந்த ஆரம்ப காலகட்டத்தில் மக்கா எப்படி இருந்தது? ஒரு பாலைவனமாக இருந்தது, ஒரு புட்புண்டுகள் முளைக்காத இடமாக இருந்தது. நபிமார்கள் எல்லாம் பெரிய பெரிய தியாகங்கள் அங்கே செய்திருக்கிறார்கள். குறிப்பாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இவர்களுடைய தியாக வரலாறு அங்கே பதிவு செய்யப்படுகிறது. ஏனென்றால் அந்த பாலைவனத்தில் மக்கள் யாருமே இல்லை, குடிக்க நீர் கிடையாது, புட்புண்டுகள் முளைக்காது, உதவி செய்வதற்கு ஆள் இல்லை. அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பல சோதனைகளை கொண்டு சோதித்தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒய்திபு தலா இப்ராஹிம் ரப்பஹு பி கலிமாத்தின் ஃபதம்மஹுன்ன. இப்ராஹிம் நபியை நாம் பல சோதனைகள் மூலமாக சோதித்தோம். எல்லா சோதனைகளையும் இப்ராஹிம் நபி முழுமையாக செய்தார். அடுத்த நிலை என்ன? நீண்ட காலத்திற்கு பிறகு, கிட்டத்தட்ட ஒரு 80 வயதிற்கு பிறகு அவருக்கு ஒரு ஆண் குழந்தையை நாம கொடுப்போம். ஒரு ஆண் மக்களை கொடுத்த பிறகு அல்லாஹ் தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளை பிறப்பிக்கின்றான், உங்களுடைய அந்த பச்சிளம் குழந்தையையும் அந்த தாயையும் கொண்டு போய் அந்த புட்புண்டுகள் முளைக்காத காபத்துல்லாவிற்கு அருகாமையில் குடி அமர்த்த வேண்டும். யாருமே இல்லை, உதவி செய்ய யாரும் இல்லை, சாப்பாட்டுக்கு வழி கிடையாது. அந்த பாலைவனத்தில் கொண்டு போய் மனைவியையும் மக்களையும் குடி அமர்த்துறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹாஜிர் அம்மையாரை கூட்டிக்கிட்டாங்க. தன்னுடைய பச்சில குழந்தையாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அழைத்து கொண்டு மக்காவுக்கு வர்றாங்க. மக்காவில் வந்து பார்த்தா யாருமே இல்லை, குடிமக்கள் இல்லை, நடமாட்டம் இல்லை, புட்பூண்டுகள் இல்லை, குடிக்க நீர் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் விட்டு விட்டு புறப்படுகிறார். புறப்படும் பொழுது ஹாஜிரா அம்மையார் தன் கணவராகிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து கேட்டாங்க, நீங்க இவ்வளவு பெரிய ஒரு பள்ளத்தாக்குல புட்புண்டுகள் முளைக்காத இந்த இடத்துல விட்டுட்டு போறீங்களே, இது என்ன அல்லாஹ்வுடைய கட்டளையா என்று கேட்கிறாங்க. ஏன்னா இது அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருந்தால்தான் இந்த இடத்துல விட முடியும். அப்ப அதனால் சொல்ல கால நஅம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இது அல்லாஹ்வுடைய கட்டளை தான் என்று சொன்னாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய கட்டளை என்று சொன்ன உடனே ஹாஜிரா அம்மையார் என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுமா? அந்த இடத்துல இருந்து லை யுதிஅனல்லாஹு அபதா, அல்லாஹ் ஒரு காலமும் எங்களை கைவிட மாட்டான் என்று சொன்னார். ஒரு பெண்மணிங்க, யாருமே இல்லாத அந்த இடத்துல ஒரு கணவர் சொல்றீரா, இது அல்லாஹ்வுடைய கட்டளை. அப்ப அவங்க சொல்றாங்க, நீங்க அல்லாஹ்வுக்காக எங்களை விட்டுட்டு போனா அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான், அல்லாஹ் உதவி செய்வான் என்ற நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கை தான் அந்த இடத்தை பார்க்கிற ஒவ்வொரு ஆண் மகனும் பெண் மக்களும் உள்ளத்துல பதிய வைக்க வேண்டும். அந்த ஆஜி அம்மையாருடைய உள்ளத்துல எவ்வளவு அல்லாஹ் மீது நம்பிக்கை இருந்துச்சு. தனிமையில் இருந்தாலும் ஒரு பச்சில குழந்தையோடு இருந்தாலும் அல்லாஹ் தஆலா தனக்கு உதவி செய்வான் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்கள்ட்ட இருந்துச்சு. அங்க விட்டுட்டு வந்தாங்க. அப்ப விட்டுட்டு வரும்பொழுதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க, ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் துர்ரியதி பிவாதி கைரி ذي زرع عند بيتك المحرم ربنا ليقيموا الصلاة فاجعل أفئدة من الناس தஹவி இலைஹிம் வர்சுகூஹும் மினத் ஸமராத்தி லஅல்லஹும் யஷ்குரூன். மனைவி மக்களை விட்டுட்டு வரும் பொழுது இப்ராஹிம் நபி கை தூக்கி அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, ரப்பனா இன்னி அஸ்கந்து, என்னுடைய மனைவி மக்களை இந்த புட்புண்டுகள் முளைக்காத பள்ளத்தாக்குல குடி அமர்த்தி விட்டேன் யா அல்லாஹ். எதற்காக? லி யுகீமுஸ் ஸலாத், இங்கே 5 வேளை தொழுகுணுங்கிறதுக்காக தான், தொழுகைக்காக வேண்டி என்னுடைய மனைவி மக்கள் எல்லோரையும் இங்கே விட்டுட்ட யா அல்லாஹ் சொல்லிட்டு கேட்கிறாங்க, யா அல்லாஹ் எல்லா மக்களும் இந்த காபத்துல்லாஹ் வரக்கூடிய உள்ளங்களாக மாற்ற அல்லாஹ். தனிமையில் இருக்கிறாங்க, யாருமே இல்லை, அந்த நேரத்தில் துவா செஞ்சாங்க. அந்த துவாவினுடைய பிரதிபலன் தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் போகுது. இன்னைக்கு நம்மலாம் போறோமே, யாரு நம்ம செஞ்ச முயற்சியா? இப்ராஹிம் நபி பல ஆண்டுகளுக்கு முன்னால் தனிமையில் உட்கார்ந்து என்ன துவா கேட்கிறாங்க? ஃபஜ்அல் அஃபீதத்து மினன் நாஸ்,
யா அல்லாஹ், இந்த உலகத்துல வாழ்ற எல்லா மக்களுடைய உள்ளத்திலையும் காபத்துல்லாவை பார்க்கணுங்கிற ஆசையை கொடுற அல்லாஹ், காபத்துல்லா பக்கம் திருப்பிட அல்லாஹ் என்று அன்னைக்கு துவா செஞ்சாங்க. அதனால தான் இன்றைக்கு ஒவ்வொரு மனிதர்களும் நினைக்கிறோம், நான் காபத்துல்லாவை பார்த்துடணும், காபாவுக்கு போயிட்டு வந்துடணும், உம்ரா செஞ்சிடணும், ஹஜ்ஜி செஞ்சிடணும்னு டிவியில பார்க்கும் போதெல்லாம் ஆசைப்படுறோம். இந்த மாதிரி பயான் கேட்கும் போது ஆசைப்படுறோம், போயிட்டு வந்தவங்கள பார்த்து பார்த்து ஆசைப்படுறோம். அப்ப அல்லாஹ் தஆலா மனிதர்களாகி நம்முடைய உள்ளத்துல இன்னைக்கு காபத்துல்லாவை பார்க்கணுங்கிற ஆசை வந்துச்சு. நம்மளால வரல. இப்ராஹிம் நபி பல ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த காபத்துல்லாவில் மக்கள் நடமாட்டம் இல்லாத அந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டு துவா செஞ்சாங்கல்ல, அந்த துவாவை அல்லாஹ் தஆலா கபூலாக்கி விட்டான். அதனால தான் எல்லாருக்கும் காபத்துல்லா சொன்ன உடனே ஒரு ஆசை வருது. அதை பார்க்குறோம், டிவியில ஓடினா ரொம்ப நேரம் உட்காந்து பார்க்குறோம், அங்கே போனாலும் பார்க்குறோம், அங்கே போயிட்டு வந்தவர்களை போய் எல்லாம் சந்திக்கிறோம். ஏன் போறவங்களை சந்திக்கிறோம், போயிட்டு வந்தவங்களை சந்திக்கிறோம். இதெல்லாம் அன்னைக்கு இப்ராஹிம் நபியுடைய அந்த பிரார்த்தனை கேட்டாங்க, யா அல்லாஹ் எல்லா மக்களும் இங்கே வரணும். அன்னைக்கு யாருமே இல்லை. இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள் எல்லா நாடுகளில் இருந்து மக்கள் வந்து தவாப் செய்து கொண்டே இருக்கிறாங்க. தவாப் செய்யாத நாளே கிடையாது. லட்சக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாடுகளில் இருந்து பல மொழி பேசக்கூடிய மக்கள் காபத்துல்லாவை சுற்றி வலம் வந்து கொண்டே இருக்கிறார்கள். யாருமே இல்லாத அந்த இடத்தில் உட்கார்ந்து ஒரு இப்ராஹிம் நபி பிரார்த்தித்தாங்கன்னா எவ்வளவு நம்பிக்கை இருக்கும். யோசிச்சு பாருங்க. நம்ம செய்வோமா? என்ன ஒரு 1000 ரூபாய்க்கு வேலை செய்யறேன், நான் ஹஜ் செய்ய முடியுமா, உம்ரா செய்ய முடியுமா? ஆனா அந்த நம்பிக்கை வரணும். எப்படி ஒரு இப்ராஹிம் நபி தனிமையில உட்கார்ந்து அன்னைக்கு கேட்டாங்க, அல்லாஹ் தஆலா கொடுத்தான். இன்னைக்கு எல்லா மக்களும் காபத்துல்லாவை போய் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. கஷ்டத்தில் உள்ளவங்க கூட அதுக்காக பணத்தை ஒதுக்கி செலவு பண்ணி எடுத்து வச்சு நம்ம காபத்துல்லாவை பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் ஆசையும் ஏழ்மையான மக்களும் இன்னைக்கு போய் கொண்டிருக்கிறதுக்கு காரணம் அன்னைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த காபத்துல்லாவிற்கு அருகாமையில் அமர்ந்து அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், இந்த காபத்துல்லாவை மக்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நசீபை குடி யா அல்லாஹ் என்று அவர்கள் துஆ செய்தார்கள். அதனால தான் கேட்டாங்க, ரப்பனா லியுகீமுஸ் ஸலாத் ஃபஜ்அல் அஃபிதத மினன் நாஸ் வ தஹ்வி இலைஹிம் வர்துகூஹும் மினஸ் ஸமராத்தி லஅல்லஹும் யஷ்குரூன். அவர்கள் துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் இங்க வரக்கூடிய மக்களுக்கு ரிஸ்க விசாலமா கூடிய அல்லாஹ், பரக்கத்தா விசால கூடிய அல்லாஹ், ரிஸ்க கூடிய அல்லாஹ். அன்னைக்கு பல வஸ்துலாம் அங்க கிடைக்காது. அல்லாஹ் தஆலா பல வஸ்துக்களை அங்க ஏற்பாடு செய்து கொடுத்தான். பல வஸ்துகள் இன்னைக்கு முதல் தரமான பல வஸ்துகள் தான் மக்கமா நகரத்தில் கிடைத்துக் கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் என்ன காரணம்? அந்த அளவுக்கு அவர்கள் உடைய துஆவை அல்லாஹ் தஆலா கபூலாக்கினான். அப்ப இப்ராஹிம் நபி அங்க தூர்ந்து துஆ செய்தாங்க, ரப்பனா லியுகீமுஸ் ஸலாத் ஃபஜ்அல் அஃபிதத மினன் நாஸ் வ தஹ்வி இலைஹிம் வர்துகூஹும் மினஸ் ஸமராத்தி லஅல்லஹும் யஷ்குரூன். யா அல்லாஹ் இங்க வரக்கூடிய மக்களுக்கு உணவுகளை அதிகமா குடியால, பல வஸ்துவை குடியால, ரிஸ்க்கு கிடைக்காத இடமே இல்லை. மக்காவில் அவ்வளவு பரக்கத்தை அல்லாஹ் தஆலா வாரி கொடுக்கிறான் என்றால் அன்றைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த பள்ளத்தாக்கில் உட்கார்ந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள் அல்லவா, அந்த துஆவை அல்லாஹ் தஆலா அங்கே கபூலாக்கினான், ஏற்றுக்கொண்டான். அதனால்தான் இன்றைக்கு மக்கள் அந்த இடத்திலே கேட்கின்ற துஆவை இறைவன் அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அவ்வளவு பெரிய பாக்கியத்தை இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிறான். அப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்கே விட்டுட்டு வந்த ஆஜர் அம்மையார் தன்னுடைய குழந்தை கத்தும் பொழுது உணவு அளிக்க வேண்டும் என்பதற்காக தேடுகிறார்கள். இந்த பக்கம் போறாங்க, அந்த பக்கம் போறாங்க, ஒன்றுமே இல்லை. சஃபா மர்வையில மலையில் நின்று பார்க்கிறார்கள், மர்வாவில் நின்று பார்க்கிறாங்க, யாருமே இல்லை. அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலியமாக ஜம்சம் நீரை அங்கே கொடுக்கிறார். இப்ராஹிம் ஆஜர் அம்மையார் அந்த சஃபா மர்வாவிலிருந்து ஓடினாங்க, தண்ணீருக்காக ஓடினாங்க, யாரா உதவி செய்வாங்க ஓடினாங்க. அல்லாஹ் தஆலா அதை இந்த ஓட்டத்தை ஒரு அத்தாட்சியாக ஆக்கினார். குர்ஆனுடைய வசனத்தில் அல்லாஹ் தஆலா இறக்கி சொன்னான், இன்ன ஸஃபா வல் மர்வா மின் ஷஆயிரில்லாஹ். நம்ம நினைக்கிற மாதிரி சஃபாங்கிற மலையும் மர்வாங்கிற மலையும் சாதாரண கல்மலை அல்ல. இன்ன ஸஃபா வல் மர்வா மின் ஷஆயிரில்லாஹ், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வசனத்தை இறக்கி நமக்கு சொல்லிட்டான், இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. அதனால அந்த உம்ராவையும் ஹஜ்ஜையும் நிலைநாட்டி வருகின்ற ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? சஃபாவிலிருந்து மர்வாவுக்கு ஓடணும், மர்வாவிலிருந்து சஃபாவுக்கு வரணும். செய்யக்கூடியது அல்லாஹ் ஆக்கினான். இப்போ எவ்வளவு பெரிய ஒரு பெரிய பாக்கியம் பாருங்க. எவ்வளவு பெரிய பணக்காரா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் ஹஜ் செய்யவோ உம்ரா செய்யவோ வந்தால் சஃபாவிலிருந்து மர்வாவுக்கு செய்தாக வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா அந்த தியாகத்தை உணர்வை நமக்கு புரிய வைக்கின்றான்.
அவ்வளவு பெரிய பாக்கியத்தை இறைவன் வழங்கியிருக்கின்றான். அதனால தான் அல்லாஹ் தஆலா இன்ன ஸஃபா வல் மர்வா மின் ஷஆயிரில்லாஹ், ஸஃபா மர்வாங்கிற நீங்க சாதாரண மலையா நினைச்சிராதீங்க, அது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்றாக இருக்கிறது. எனவே ஹஜ் செய்பவர்களும் உம்ரா செய்பவர்களும் ஸஃபாவிலிருந்து மர்வாவுக்கு போக வேண்டும், ஸஃபா மர்வாவிலிருந்து ஸஈ செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாய கடமை இறைவன் ஆக்கி கொடுத்திருக்கிறான். அப்ப இதையெல்லாம் நம்ம அங்க பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளத்துல பதிய வைக்க வேண்டும். அதை பார்க்கும்போது அல்லாஹ்வுடைய பயம் வர வேண்டும். எவ்வாறு அவர்கள் அல்லாஹ்வை பயந்து நடுங்கினார்கள், பிரார்த்தனை செய்தார்கள். அங்கு செய்கின்ற ஒவ்வொரு இபாதத்திற்கும் நாம் தொழுகின்ற போது லட்சக்கணக்கான நன்மை அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்குகிறான் என்றால் நாம் அங்கே இருக்கக்கூடிய அந்த நாட்களில் அல்லாஹ்வை பயந்தவர்களாக, இபாதத் செய்தவர்களாக, தர்மம் செய்யக்கூடியவர்களாக, குர்ஆனை அதிகம் ஓதக்கூடியவர்களாக, ஏழை மக்களுக்கு தர்மம் செய்யக்கூடியவர்களாக நம்முடைய உள்ளத்தில் இறையச்சத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த பயணத்தின் மூலமாக நாம் இறையச்சத்தை தான் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இவ்வளவு நபிமார்களுடைய தியாகங்கள் அங்கே நடைபெற்றிருக்கின்றன. எனவேதான் இந்த பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொருவரும் மக்காம் அங்கே காபத்துல்லாவை நாம் பார்க்கின்ற பொழுது இறை அச்சத்தால், அல்லாஹ்வுடைய பயத்தினால் நம்முடைய கண்கள்ல தண்ணீர் வரணும். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, எவர் ஒருவர் இறை அச்சத்தினால் கண்ணிலிருந்து கண்களில் தண்ணீர் வருகிறதோ அவருடைய கண்களை நரக நெருப்பு தீண்டாது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நாம் காபத்துல்லாவை பார்க்கும் பொழுது நம் இறை அச்சத்தினால், அல்லாஹ்வுடைய பயத்தினால் நம்முடைய கண்களிலிருந்து தண்ணீர் வந்தா அல்லாஹ் தஆலா நாளை மறுமை நாள்ல நம்முடைய கண்களுடைய நரக நெருப்பு தீண்டாது என்று கூறியிருக்கிறார்கள் என்று சொன்னால் நமக்கு அல்லாஹ்வுடைய இஹ்லாஸான முறையில் இறை அச்சத்தோடு அந்த பயத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். சாதாரண இடம் அல்ல, சாதாரண ஒரு இடம் நினைத்து விடக்கூடாது. நபிமார்கள் அங்கே இருந்திருக்கிறார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், பல நபிமார்களுடைய தியாக வரலாறு அந்த பூமியில் நடைபெற்றிருக்கிறது. அல்லாஹ் தஆலா அங்கே நம்முடைய துஆக்களை அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கிறான். நாம் அங்கே கிடைக்கின்ற அந்த ஜம்ஸம் நீர் இருக்கிறது, நாம் எந்த நீயத்தோடு கொடுக்கிறோமோ அந்த நீயத்தை அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி வைப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறியிருக்கிறார். நாம் அந்த பயணத்தில் இருக்கிறோம்னா வரக்கூடிய 15 நாள் இருக்கக்கூடிய அத்தனை நாள் மதீனாவில் இருந்தாலும் சரி, மக்காவில் இருந்தாலும் சரி, இந்த ஜம்ஸம் நீரை மட்டும் நாம் குடிக்கணும். ஏன்னா நிறைய பேர் நிறைய தண்ணி கிடைக்கும், ஆனால் அங்கே இருக்கிற வரைக்கும் தான் அந்த நசீப் நமக்கு எவ்வளவு வேண்டாலும் குடிக்கலாம். சஹாபாக்கள் அதை தன்னுடைய பசியை போக்கக்கூடிய ஒரு பொருளாகவே, உணவாகவே பயன்படுத்தினார். இன்னைக்கு நிறைய ஹாஜிமார்கள் என்ன செய்வாங்க, வெறும் ஜம்ஸம் நீரையும் பேரித்தம்பழத்தையும் சாப்பிட்டுட்டு திங்கக்கிழமையிலையும் வியாழக்கிழமையும் நோன்பு வைப்பாங்க. ஏன்னா சுன்னத்தான நோன்பு. ஏன்னா அந்த சஹாபாக்கள் செஞ்ச அந்த செயலை நம்மளும் செய்யணுங்கிறதுக்காக சிலர் ஹாஜிமார்கள் எங்களோட வரக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க, பேரிச்சம்பழத்தையும் ஜம்ஸம் நீரையும் கொடுத்துட்டு சஹர் செய்வாங்க. அது ஒரு பெரிய பாக்கியம். ஏன்னா அவ்வளவு வலிமை மிக்க ஒரு நீர். இன்றைக்கு உலகமே ஆய்வு செய்ய சொல்லுது, இது மாதிரி ஒரு நீர் உலகத்துல கிடையாது. இதை பார்த்து கூட இன்றைக்கு இஸ்லாமத்திற்கு வரக்கூடிய மக்கள் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவு மகத்துவம் மிக்க ஒரு நீர் உலகத்துல அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான் என்றால் அது ஜம்ஸம் நீர் தான். அவ்வளவு மகத்துவமிக்க ஒன்று. அந்த 15 நாளை நம்ம என்ன செய்யணும், மற்ற தண்ணி பக்கமே போகக்கூடாது. இருக்கிற வரைக்கும் எவ்வளவு குடிக்க முடியுமோ நம்மளால் குடித்துக் கொள்ள வேண்டும். அதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் நமக்கு ஒரு அழகிய ஒரு வாய்ப்பை இறைவன் தந்திருக்கிறான். பாவ மன்னிப்பை தேடுவதற்கும், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும், நன்மைகளை அதிகமாக சேகரித்துக் கொள்வதற்கும் அழகான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை இருப்பதினால் கண்டிப்பாக போகக்கூடியவர்கள் வாரத்தில் ஒரு நாள் 2 நாள், திங்கட்கிழமையோ வியாழக்கிழமையோ ஒரு நாள் நம்ம கண்டிப்பாக நோன்பு வைக்கணும். அது ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பை பற்றி சொல்லும்போது சொன்னார்கள், ஒருவர் மன் சாம யௌமன் ஃபீ சபீலில்லாஹ், எவர் ஒருவர் அல்லாஹ்விற்காக வேண்டி ஒரு நாள் நோன்பு நோட்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அவருடைய முகத்தை 70 ஆண்டு காலம் நரகத்தை விட்டு தூரமாக ஆக்குகிறான் என்ற சிறப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருக்கிறார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் விருந்தினர்களே, இந்த 15 நாள் நீங்கள் அல்லாஹ்வுடைய பட்டாளம், அல்லாஹ்வுடைய விருந்தினர்கள், நீங்க கேட்கிற துஆவை அல்லாஹ் கபூலாக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய காலங்களில் நாம் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். அதிகம் அதிகம் தவாஃப்களை செய்யும். நபிகள் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபல்யதவஃபு பில் பைத்தில் அதீக், பழைமை வாய்ந்த அந்த காபத்துல்லாவை நீங்க பலமாறுங்க. அங்க போனீங்கன்னா அதிகமாக எந்த அளவுக்கு தவாஃப் செய்ய முடியுமோ தவாஃப் செய். இது உலகத்தில் வேற எங்கேயும் நீங்க போய் தவாஃப் செய்ய முடியாது. தவாஃப் செய்யக்கூடிய ஒரு இடம் என்றால் காபத்துல்லா தான். அங்கு போய் தான் நாம் தவாஃப் செய்ய வேண்டும். எனவே ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய கடமைகளில் ஒன்றாக இருப்பதினால் அதற்கு பின்னால் நம் சந்தர்ப்ப நேரங்கள் கிடைக்கின்ற பொழுது அதிகமான தவாஃப்களை செய்ய வேண்டும். இந்த பயணம் நாம் மேற்கொள்ளும் பொழுது எல்லா ஊர்களுக்கும் செல்வதை போன்ற ஒரு பயணம் அல்ல. இது முழுக்க முழுக்க இபாதத். இந்த இபாதத்தை நாம் செய்ய புறப்படும் பொழுது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில்
இதற்கென்று சில ஆடைகளை இஸ்லாம் வரையறுத்திருக்கிறது. ஆண்களை பொறுத்தவரை தையல் இல்லாத வெண்ணிறமான இஹ்ராமுடைய ஆடை அணிந்து கொள்ள வேண்டும். இது இல்லாமல் பயணம் செய்ய முடியாது. பெண்களை பொறுத்தவரை நீங்கள் எப்பொழுதும் முஹரிம் தான், முகம் திறந்திருக்கணும், 2 கை திறந்திருக்கணும், பாக்கியெல்லாம் முழுமையாக மூடி இருக்க வேண்டும். இதுதான் இஹ்ராமுடைய நிலை. நீங்கள் நறுமணம் ஆண்களோ பெண்களோ நறுமணம் பூசக்கூடாது. நீங்கள் புறப்படுவதற்கு முன்பாக இந்த பயணத்தில் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான ஒன்று தல்பியா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக் லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக்கல் முல்க் லா ஷரீக லக். இதை கண்டிப்பாக ஒவ்வொரு ஆஜிகளும் மனப்பாடம் செய்தே ஆகணும். இதை சொல்லாமல் நீங்கள் பயணமே மேற்கொள்ளவே கூடாது. உங்களுடைய உம்ராவும் ஹஜ்ஜி நிறைவேற வேண்டும் என்றால் இந்த தல்பியா முழக்கத்தோடு தான் மக்கா நகரை அடைய வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். சும்மா நம்ம விளையாட்டான ஒரு பயணமா நினைக்காதீங்க. நீங்க கொடுக்கக்கூடிய இந்த பொருளாதாரத்தை வைத்து நீங்க முழுமையான நன்மையை அடைய வேண்டும் என்றால் தல்பியாவை சொல்லியே தீர வேண்டும். போறதுக்கு முன்னாடி நல்ல ட்ரைனிங் எடுத்துங்க. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக் லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக்கல் முல்க் லா ஷரீக லக். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்ரா என்ற பயணத்தை மேற்கொள்ளுகின்ற நியத் அல்லாஹும்ம லப்பைக் உம்ரத்தன் என்று நியத் வைத்த பிறகு நீங்கள் புறப்படுகின்ற பொழுது சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். யா அல்லாஹ், உன்னுடைய சன்னிதானத்திற்கு வந்து விட்டேன் யா அல்லாஹ், உன்னுடைய அழைப்பை ஏற்று வந்து விட்டேன் யா அல்லாஹ். லா சொல்லும் பொழுதே நம்முடைய உள்ளத்துல ஒரு மாதிரியான பயம் வரணும், அச்சம் வரணும். இந்த வார்த்தை வேற ஒரு பயணத்தில் நீங்க சொல்ல முடியாது. ஊர்ல இருக்கும்போது திக்ர் செய்ய முடியாது. இதை நீங்க எப்போ மக்காவிற்கு புறப்பட்டு உம்ரா செய்யணும்னு இஹ்ராமுடைய ஆடையை வைத்து நீங்க புறப்படுகிறீங்களோ அதற்கென்று மீகாத் இருக்கிறது. லம்லம் என்று சொல்லப்படக்கூடிய நீங்க விமானத்தில் போகும் பொழுது ஜித்தாவில் இறங்க 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் உங்களுடைய நியத்தை அங்கிருந்து புறப்படுகிறது. அதிலிருந்து நீங்க என்ன செய்யணும்? அதனால தல்பியாவை யா அல்லாஹ், உன்னுடைய சன்னிதானத்திற்கு வந்து விட்டேன் யா அல்லாஹ், உன் அழைப்பை ஏற்று வந்து விட்டேன் யா அல்லாஹ். லா ஷரீக லக் யா அல்லாஹ், உனக்கு எந்த இணையும் கிடையாது அல்லாஹ். நீதான் எங்களை படைத்தாய், நீதான் எங்களுக்கு உணவளிக்கக்கூடியவன், நீதான் எங்களை பாதுகாக்கக்கூடியவன், நீதான் எங்களுக்கு உணவளித்துக் கொண்டிருக்கக்கூடியவன். உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை யா அல்லாஹ். உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். லா ஷரீக லக் யா அல்லாஹ், உனக்கு எந்த இணையும் கிடையாது யா அல்லாஹ் என்ற முழக்கத்தை சொல்ல வேண்டும். இன்னல் ஹம்த வன் நிஅமத லக்கல் முல்க். நிச்சயமாக புகழ், ஆட்சி, அதிகாரம், பெருமை இவை எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் நீ மட்டுமே யா அல்லாஹ். லா ஷரீக லக், உனக்கு எந்த இணையும் கிடையாது யா அல்லாஹ் என்ற இந்த தல்பியா முழக்கத்தோடு தான் காபத்துல்லா வரை செல்ல வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்றால், எனவே அல்லாஹ்வுடைய விருந்தினர்களே, இந்த பயணம் மேற்கொள்வதற்கு முன்பாக கண்டிப்பாக தல்பியா முழக்கத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். இந்த முழக்கத்தோடு தான் செல்ல வேண்டும். இதற்கு எவ்வளவு பெரிய நன்மை என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், மாமின் அப்தின் யுலப்பா யுலப்பா ஷஜரத்தன் ஷஜரின். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு அடியார் தல்பியா சொல்லுகிறார் என்றால் அந்த தல்பியாவை கேட்கக்கூடிய மரம், செடி, கொடி, இந்த கோடியிலிருந்து அந்த கோடி வரை எல்லாம் சாட்சி சொல்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. நம்ம தல்பியா சொல்வதனால இந்த தல்பியாவை கேட்கக்கூடிய மரம், செடி, கொடி எல்லாமே தல்பியா திரும்ப கூறுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இப்போ இவ்வளோ பெரிய ஒரு பாக்கி, பணம் இருக்கு, வசதி இருக்கு, வாய்ப்பு இருக்கு, உடல் ஆரோக்கியம் இல்லை, போக முடியல. எவ்வளோ பேர் பணம் கட்டியும் போக முடியாத ஒரு நிலையெல்லாம் பார்க்குற உலகத்தில் அல்லாஹ் தஆலா நம்மை இந்த உம்ரா என்ற பயணத்தை மேற்கொள்ள வைக்கின்றான் என்றால் இந்த தல்பியாவுக்கு அவ்வளவு ஒரு மகத்துவத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். நாம இந்த பயணத்தில் தல்பியா சொல்வதன் மூலமாக அல்லாஹ் தஆலா அந்த படைப்பினங்கள் கூட தல்பியா கூறுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இந்த தல்பியாவுடைய சிறப்பை பற்றி இன்னும் சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு சஹாபி அரபா மைதானத்தில் இருக்கிறாங்க. இஹ்ராமுடைய ஆடை இருக்கும் பொழுது அவர்கள் கீழே விழுந்து ஷஹீதாகி விடுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, வலா துகஸிலு பிமாஇ சித்ரி, அந்த இறந்தவரை இளந்த இலையினுடைய இலையை வைத்து குளிப்பாட்டுங்கள். வலா துஹம்மிருஹு வலா துஹன்னிதுஹு, அவருக்கு முகத்தை மூடாதீங்க,
அவருக்கு நறுமணம் பூசாதீங்க. ஏன் தெரியுமா? இன்னல்லாஹ இபஅது யௌமல் கியாமத்தி முலப்பியா, நாளை மறுமை நாளில் இவரை அல்லாஹ் எழுப்பும் போது லப்பை அல்லாஹும்ம லப்பை லப்பை லா ஷரீக லக் லப்பை என்ற தல்பியா முழக்கத்தோடு அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே எழுப்புவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அப்ப இந்த உலகத்துல நம்ம தல்பியாவை ஒரு அடியார் ஷஹீதாகி விடுகிறார் என்றால் நாளை மறுமையில் அல்லாஹ் அப்படிதான் அவரை எழுப்புவான் அப்படின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இவ்வளோ பெரிய ஒரு மகத்துவம் தல்பியாவுக்கு இருக்கிறது என்று சொன்னால், நாம் உம்ரா பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய ஆஜிமார்கள் கண்டிப்பாக நீங்க என்ன செய்யணும்? தல்பியாவை நல்ல முறையில் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். தல்பியா ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். வீண் பேச்சுக்களை விட்டு விட வேண்டும். திக்ருகளை ஓத வேண்டும். தஸ்பீகளை, குறிப்பாக இஹ்ராம் அணிந்ததிலிருந்து நீங்கள் மக்கா நகரத்தை அடைகின்ற வரை உங்களுடைய நாவு முழுக்க முழுக்க தல்பியா முழக்கத்தோடு தான் இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டியிருக்கின்றார்கள். எனவே அந்த பயணத்தை நீங்கள் முக்கியமாக இதை கருதி கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இதன் மூலமாக அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். காபத்துல்லாவில் தவாஃப் செய்வதன் மூலமாகவும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. உயர்ந்த அந்தஸ்தை மறுமையில் அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இந்த பயணம் ஒரு குறிப்பிட்ட நாள், 15 நாள் என்று சொன்னால் அதற்கான வேண்டி நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை ரப்புட்ட எப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிக துஆ செய்வாங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஆஃப வல் ஆஃபியா, யா அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தையும் மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவத்தையும் எங்களுக்கு கொடு யா அல்லாஹ் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக கேட்பாங்க. ஏன்னா உடல் ஆரோக்கியம் இருந்தால்தான் நாம் என்ன செய்ய முடியும்? தவாஃபுக்கள் செய்ய முடியும். எனவே இந்த பயணத்தில் நாம் இபாதத்தை செய்வதாக இருந்தால் உடல் ஆரோக்கியம் தேவைப்படுகிறது. அந்த உடல் ஆரோக்கியத்திற்காக அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகமாக துஆ செய்து கொண்டிருக்க வேண்டும். இந்த பயணம் மேற்கொள்ளக்கூடியவர்கள் பயணம் நீங்கள் புறப்படுகிறீர்கள் என்று சொன்னால் அந்த நேரத்தில் குளித்துக் கொண்டு இஹ்ராமுடைய ஆடை அணிந்து கொண்டுதான் புறப்பட்டு நீங்கள் செல்ல வேண்டும். விமானிகள் ஆண்களை பொறுத்தவரை உங்களுடைய பயணத்தினுடைய நேரத்தில் உங்களுக்கு அதன் நிலைப்பாடுகள் எடுத்துக் கூறுவார்கள். இஹ்ராம் இல்லாமல் அந்த காபத்துல்லாஹ் நாம் தவாஃப் செய்ய முடியாது. தவாஃப் செய்வதற்கான ரப்பிடத்தில் இப்பொழுது நாம் ஒவ்வொரு அடியார்களும் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் நமக்கு துஆ, குறிப்பாக முல்தஸிம் காபத்துல்லாஹ் சுற்றி வரும் பொழுது அந்த காபத்துல்லாஹ்வுடைய வாசலுக்கும் ஹஜ்ஜல் அஸ்வதுக்கு நடுவில் ஒரு இடம் இருக்கு, அது முல்தஸிம். அந்த இடத்துல இருந்து நம்ம துஆ கேட்டா அந்த துஆவை அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி இருக்கிறாங்க. அங்க அல்லாஹ்வுடைய தூதரும் அதிகமாக துஆ செய்வார். அப்ப அந்த இடம் என்பது நமக்கு துஆ செய்வதற்கு தகுதியான இடம், நம்ம துஆ கபூலாக்கக்கூடிய இடம். நம்ம அதிகம் அங்கே உட்கார்ந்து நமக்காக, நம்முடைய குடும்பத்தினருக்காக, நம்முடைய நாட்டுக்காக, நம்ம சமுதாயத்திற்காக, எல்லோருக்காகவும் கண்டிப்பாக அந்த இடத்தில் நாம் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா அந்த இடத்தில் கேட்கக்கூடிய துஆக்களை கபூலாக்கக்கூடியவனாக இருக்கிறான். எனவே இந்த நமக்கு கிடைத்திருக்கிற அந்த நேரங்களை நாம் வீணடித்து விடக்கூடாது. நாம் அங்கே உட்கார்கின்றோமா, சிறிது நேரம் உட்கார்ந்தாலும் திருமறை குர்ஆனுடைய வசனங்களை குர்ஆனை திறந்து வைத்து ஓத வேண்டும். குர்ஆன் தெரியலையா, தஸ்பீஹ்கள், திக்ருகள் இவைகளை ஓதிக்கொண்டு நம்முடைய நேரங்களை கழிக்க வேண்டும். என்றால் அங்கே செய்கின்ற ஒவ்வொன்றுக்கு பல லட்சக்கணக்கான நன்மைகளை அல்லாஹ் தஆலா கொடுத்து கொண்டிருக்கிறான். நமக்கு இருக்கிற அந்த நாளை நாம் முறையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் பயணம் மேற்கொள்ளும் பொழுது நம் உற்றார் உறவினரிடத்தில் சண்டை போட்டிருந்தால் அவர்களோடு சலாம் சொல்லி உறவாகி கொள்ள வேண்டும். ஏனென்றால் உறவில்லாத நேரத்தில் நாம் பயணம் மேற்கொண்டால் நம்முடைய துஆவை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். எனவே இந்த பயணங்களில் இதில் அதிகம் கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது அல்லாஹ்விற்காக பயணம் மேற்கொள்கிறீர்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே இருக்கிறீர்கள், அல்லாஹ்வுடைய துஆக்களை கபூலாக்கக்கூடிய ஒரு சிறப்பு உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவேதான் இந்த பயணத்தில் நீங்கள் இங்கே காபத்துல்லாவிற்கு செல்லுகின்ற பொழுது இஹ்ராமுடைய ஆடையில் செல்ல வேண்டும். உங்களுக்கு மீகாத் லம்லம் என்று சொல்வார்கள். ஜித்தா விமானத்தில் இங்கே போவீங்க, அந்த ஜித்தா விமானம் இறங்குறதுக்கு முன்னாடி எல்லாம் மீகாத் வந்துச்சு சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹும்ம லப்பைக் உம்ரத்தன் என்ற நியத்தை நாம் கூறிக்கொள்ள வேண்டும். ஆண்களை பொறுத்தவரை சென்னை விமான நிலையத்திலேயே இஹ்ராமுடைய ஆடையை நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டும். இப்படியான வழிமுறைகள் இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது என்றால் அதில் நீங்கள் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த பயணத்தில் அல்லாஹ் தஆலா நம்மளை கண்காணிக்கக்கூடியவனாக, நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக, நம்முடைய பிரார்த்தனைகளை அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கிறான். என நபிமார்கள் காபத்துல்லாவை சுற்றி வந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அங்கே இருந்து துஆ செய்திருக்கிறார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய உயர்வான அந்த பிரார்த்தனையின் காரணமாகத்தான் இன்றைக்கு உலக மக்கள் எல்லாம் காபத்துல்லாவை வரக்கூடிய ஒரு நிலை அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கியிருக்கிறான். எனவே அந்த மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்துவதனுடைய நோக்கமே
நாம் பயணம் மேற்கொள்வதற்கு முன்பாக இந்த நிலைப்பாடுகளை அறிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நாம் மதீனாவிற்கு செல்கிறோம் என்று சொன்னால் மதீனாவிலே ரவுலா ஷெரீப் இருக்கிறது, அங்கே 2 ரக்காய் சொல்ல வேண்டும். அங்கே சுன்னத்தான் நமக்கு நன்மை இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை நாம் அதிகம் கூற வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மன் ஸல்லா அலைஹி ஸலாத்தன் ஸல்லல்லாஹு பிஹி அஷரா, ஒரு அடியான் என் மீது ஒரு தடவை ஸலவாத் கூறினால் அல்லாஹ் உங்கள் மீது 10 தடவை கிருபை செய்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார் சொன்னால் மதீனா நகரத்திற்கு நாம் செல்லும் பொழுது அதிகம் ஸலவாத்துக்களை கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். ரவுலா ஷெரீஃபிற்கு சென்றால் அங்கு தொழ வேண்டும். இதையெல்லாம் இபாதத் முழுக்க நாம் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருப்பதின் காரணமாக, இபாதத்தில் இருப்பதின் காரணமாக இதை நாம் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த பயணம் நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இஹ்ராமுடைய நியத்தை வைத்து கிளம்ப வேண்டும். உங்களுக்கு அங்கே உம்ரா செய்வதற்கான வழிகாட்டி கூட ஹஜ்ரத் இருப்பார்கள், வழிகாட்டுவார்கள். உம்ராவுடைய அமல் என்ன, உம்ராவுடைய சிறப்பு தெரிஞ்சுக்கிட்டோம், உம்ராவுடைய நன்மையை தெரிஞ்சுக்கிட்டோம். உம்ராவுடைய அமல் என்ன என்று சொன்னால், இஹ்ராம் அணிந்த பிறகு இந்த நியத்தோடு நம்ம போறோம். முதல் அமல் என்ன, காபத்துல்லாவை 7 முறை சுற்றி வர வேண்டும், தவாஃப் செய்யும். உம்ராவுடைய முதல் அமல் என்ன, மக்காவிற்கு நாம் சென்ற பிறகு இஹ்ராமுடைய ஆடையோடு காபத்துல்லாவை 7 முறை சுற்றி வர வேண்டும். அதற்கு என்ன வேணும், முக்கியமா உழுவோடு தான் இருக்கும். உழுவு செஞ்சிருக்கணும். நீங்க உழுவோடு வீட்டிலேயே ரூம்லேயே உழுவு செஞ்சுட்டு தான் போகணும். ஏன்னா அங்கே போய் உழுவு செய்யணும்னு நினைச்சீங்கன்னா 1 மணி நேரம் வேஸ்ட் ஆகிடும். ஒவ்வொரு நபரும் ஒரு ஆள் போனீங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் வேஸ்ட் ஆகும். அவ்வளோ கஷ்டம். அதனால எப்பயுமே மக்காவிலும் சரி மதீனாவிலும் சரி ரூமை விட்டு நீங்கள் வெளியில் போகும் பொழுது ஒழுவோடு தான் வெளியில் வரணும். அங்கே போய் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிர்பந்தமான நிலையில செய்யலாம். ஆனால் நீங்கள் கிளம்பும் போது ஒழுவோடு தான் செய்ய வேண்டும். ஏன்னா காபத்துல்லா நீங்கள் தவாப் செய்யும் பொழுது ஒழு இருந்தால்தான் தவாப் செய்ய முடியும். ஒழு முடிஞ்சிச்சுன்னா திரும்ப ஒழு செய்ய வேண்டும். எனவே காபத்துல்லாவை நீங்கள் 7 முறை சுற்றி வர. முதல் முறை என்ன, அந்த ஹஜ்ருல் அஸ்வத் பச்சை கல், அங்கே ஒரு கல், கருப்பு கல் இருக்கும், பச்சை லைட் தெரியும், அங்கிருந்து ஆரம்பிக்கும். பிஸ்மில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி கையை உயர்த்தி நாம் அந்த காபத்துல்லாவை சுற்றி வர வேண்டும். நமக்கு தெரிந்த துவாக்களை ஓதலாம், நமக்கு தெரிந்த பிரார்த்தனைகளை கேட்கலாம். உங்களுக்கு கூட ஹஜ்ரத் அவர்கள் வழிகாட்டியாக சொல்லிக்கொண்டே வருவார்கள். ருக்குனில் யமானி ஹஜ்ருல் அஸ்வத் என்று சொல்லப்படக்கூடிய இடம் வரும் பொழுது மட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா ஃபில் ஆখিরাতি ஹஸனா வகீனா. அத மிக உயர்ந்த துஆ. அல்லாஹ்வுடைய தூதர் அதிகம் கேட்பாங்க, யா அல்லாஹ் எங்களுக்கு இம்மையிலும் நல்லது கூடிய அல்லாஹ், மறுமையிலும் ஆখিরাத் நல்லது கூடிய அல்லாஹ், நரக வேதனை விட்டு காப்பாத்துற அல்லாஹ் என்ற இந்த துஆவை மனசுல நல்லா வச்சுங்க. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகீனா அஸாபன்னார் என்று நாம் அந்த ருக்குனுல் யமானிலிருந்து ஹஜ்ருல் அஸ்வத் வரும் வரை ஓத வேண்டும். இப்படியாக 7 முறை காபத்துல்லாவை சுற்றி வர வேண்டும். ஒழுவோடு தான் வரணும். அப்போ 7 முறை சுற்றி வந்த பிறகு மகாம இப்ராஹிமில் சுன்னத்தான 2 ரக்காயத்தை நம்ம தொழுவோம். அது முதல் ரக்காயத்தில் சூரத்துல் ஃபாத்தியாவும் குல் யா அய்யுல் காஃபிரூன், 2வது ரக்காயத்தில் சூரத்துல் ஃபாத்தியாவும் குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூராவை ஓதி முடித்துவிட்டு நாம் உட்கார்ந்து துவா செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா நம்முடைய துவாவை கபூலாக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதற்கு பிறகு ஜம்சம் நீர் குடிக்க வேண்டும். ஜம்சம் நீர் நம்முடைய எந்த நியத்தோடு குடிக்கிறோமோ அந்த நியத்தை அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி கொடுப்பான். எனவே அந்த ஜம்சம் நீரை குடிக்க வேண்டும். அடுத்ததாக நாம் சஃபாவுடைய மலைக்கு போவோம். சஃபாவுடைய மலையில நின்று காபத்துல்லாவை நோக்கி லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு வ அன்ஜஸ வஅதா வ நஸர அப்தா வ ஹஸமல் அஹ்ஸாப் வஅதா என்ற துஆவை 3 விடுத்தம் காபத்துல்லாவை நோக்கி கையை உயர்த்தி நாம் போத வேண்டும். பிறகு நம்முடைய தேவைகளை துவா செய்ய வேண்டும். பிறகு அங்கிருந்து சஃபாவிற்கு மர்வாக்கும். அப்ப அங்க இன்ன சஃபா வல் மர்வா மின் ஷஆயிரில்லாஹ் ஃபமன் ஹஜ்ஜல் பைத அவ் இஅ்தமர ஃபலா ஜுனாஹ அலைஹி அன் யதவ்வஃப பிஹிமா வமன் ததவ்வ கைரா ஃபஇன்னல்லாஹ ஷாக்கிருன் அலீம் என்று ஓதி அங்கிருந்து சஃபாவிலிருந்து மர்வாக்கும். உங்க கூட ஹஜ்ரத் வருவாங்க, வழிகாட்டுவாங்க. அந்த சஃபா மர்வாக்கு இடையில பச்சை லைட் எரியிற இடத்துல ஆண்கள் மட்டும் தொங்கோட்ட விடுவாங்க, பெண்கள் நடந்து போகும். இந்த போகக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு தெரிந்த திக்ருகள், தஸ்பீஹ்கள், குர்ஆனுடைய வசனங்கள் பேசக்கூடாது, போன் பேசக்கூடாது. இந்த மக்கள்லாம் நிறைய போன் பேசுவாங்க, பேசிக்கிட்டே போவாங்க. இது இபாதத், அல்லாஹ்வுக்காக போயிடும், நன்மைக்காக போகிறோம், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, இறையச்சத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காக போகிறோம். இந்த பயணம் முழுக்க நம்மளை இறையச்சத்தை ஏற்படுத்துவதை தான் அல்லாஹ் விரும்புகிறான். எனவே தவாஃபிலையும் கவனமாயிருங்க, சஹீலையும் கவனமாயிருங்க. போன் பேசக்கூடாது. தவாஃப் செய்யும் பொழுது போன் பேசக்கூடாது. எப்படி தொழுகையோ அது போல தவாஃப். அதனால அந்த தவாஃபில் நீங்கள் திக்ருகள், தஸ்பீஹ்கள்,
குர்ஆனுடைய வசனங்கள் ஓதணும். அதே போல சஹீ செய்யும் பொழுதும் குர்ஆனுடைய வசனங்களை ஓதணும், தஸ்பீஹ் செய்யணும், துஆ செய்யணும். இப்படி தான் உடைய சஃபாவிலிருந்து மர்வாவுக்கு போனால் ஒரு சுற்று முடிஞ்சிடும். திரும்பி மர்வாவிலிருந்து சஃபாவுக்கு வந்துட்டா இரண்டாவது சுற்று முடிஞ்சிடும். தவாஃப் மாதிரி சுற்றி வந்துடக்கூடாது தெரியாம. சஃபாவிலிருந்து மர்வாவுக்கு போனீங்கன்னா ஒரு சுற்று முடிஞ்சு போச்சு. அதோட மர்வாவிலிருந்து சஃபாவுக்கு வந்தீங்கன்னா இரண்டாவது சுற்று முடிஞ்சு, ஏழாவது சுற்று மர்வாவில் முடிஞ்சு. மர்வாவில் முடிந்த பிறகு ஆண்களை பொறுத்தவரை மொட்டை அடித்துக் கொள்ளும் சுன்னத்தான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. அல்லாஹும்ம இர்ஹமில் முஹல்லகீன், அல்லாஹும்ம இர்ஹமில் முஹல்லகீன், அல்லாஹும்ம இர்ஹமில் முஹல்லகீன். அல்லாஹ் தஆலா மொட்டை அடிப்பவர்களுக்கு கிருபை செய்வானாக என்று அல்லாஹ்வுடைய 3 முறை துஆ செஞ்சாங்க. பெண்களை பொறுத்தவரை நீங்க வீட்டுக்கு ரூமுக்கு போன பிறகு உங்களுடைய தலைமுடியினுடைய கடைசி பகுதியை லேசாக கத்தரித்துக் கொள்ள வேண்டும். அப்பதான் உங்க உம்ரா பரிபூர்ணமாக முடியும். உம்ராவுடைய முடிவு கடைசி முடி கத்தரித்ததில் தான் முடிகின்றது. எனவே இந்த அமல்களை உங்களுக்கு வழிகாட்ட ஹஜ்ரத் வருவாங்க. இருந்தாலும் உங்களுடைய மனதில் உம்ராவுடைய அமல் என்ன என்பதை நீங்கள் நன்றாக மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் உங்களுடைய உம்ராவுடைய வழிமுறை. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் விருந்தினர்களே, மிக உயர்வுமிக்க சிறப்புமிக்க ஒரு பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறீர்கள். அல்லாஹ் தஆலா உலகத்தில் எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க, போக முடியாமல் இருக்கிறாங்க, பண வசதி இருந்து பிடிக்கிறாங்க, நடக்க முடியாமல் இருக்காங்க. இப்படியெல்லாம் ஒரு இருக்கிற சூழ்நிலையில இந்த பயணத்தில் அல்லாஹ் உங்களை தேர்வு செய்து போகக்கூடிய நசீபை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த நேரங்களையும் அந்த காலங்களையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த உம்ராவின் மூலமாக அல்லாஹ் தஆலா உங்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறார். குறிப்பாக துஆவுடைய விஷயத்தில் நீங்க எல்லாருக்கும் துஆ செய்யணும். அல்லாஹ் தஆலா அந்த உங்களுக்கு அவ்வளவு பெரிய மகத்துவத்தை கொடுத்திருக்கிறார். வல் முஅ்தமிர் முஸ்தஜாபத்தல், நீங்க கேட்கிற துஆவை அல்லாஹ் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு பெரும்பாக்கியம் இந்த 15 நாளைக்கு தான். இந்த 15 நாளைக்கு சாதாரண பயணம் இல்லை. நீங்க கேட்டா அல்லாஹ் கொடுப்பாங்க. அவ்வளவு ஒரு உயர்வு மிக்க விஷயம். இது எப்பயா எல்லாரும் கிடைக்கும்? பணம் இருக்குது என்கிட்ட கிடைச்சிருமா? இல்லை, ஒரு சிறப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க கேட்கிற துஆவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறார். அதனால இரண்டாவது முசாஃபிர் சஃபருடைய துஆவை அல்லாஹ் தஆலா மறுக்க மாட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. ஒன்று முசாஃபிர் பயணத்தில் இருக்கிறீங்க, இன்னொன்று அல்லாஹ்வுடைய பாதைகளை இருக்கிற 2 விஷயம் உங்கள் மீது சுமத்தப்பட்டு மகத்துவம் கிடைத்திருக்கிறான். துஆவுடைய விஷயத்தில் நல்லா கேளுங்க. நம்ம சமுதாயத்துக்காக, நம்ம மக்களுக்காக, இந்த நாட்டில் ஈமானோடும் இறை நம்பிக்கையோடும் நாம் ஈமானோட இறை மார்க்கத்தை போதிக்கின்ற வகையில் நடக்கிற வகையில் நம்ம ஈமானிய பெண்கள் ஆண்கள் எல்லோரும் ஈமானோட வாழணும், ஈமானோட இருக்கணுங்கிற துஆ எல்லாரும் கேளு. எல்லோரும் உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கணும்னு துஆ செய்யணும். எவ்வளோ மக்கள் நமக்கு நம்ம எல்லாம் அறிந்திருக்கிறோம். அந்த கோடை நோய்வாய் ஏற்பட்ட பொழுது எவ்வளவு மௌத்தாயிட்டாங்க, பணம் கட்டினாங்க, போக முடியல, மறந்துச்சிட்டாங்க, அவங்கள செய்ய முடியல. அல்லாஹ் தஆலா ஒரு நன்மையை கொடுப்பான். ஆனால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பு அங்கே துஆவுடைய மறந்து விடாதீர்கள். காபத்துல்லாவில் அமர்ந்து நீங்கள் துஆ செய்யுங்கள். நேரங்களை வீணடித்து விடாதீர்கள். 5 வேளையும் ஜமாத்தோட தொழுங்க. ஜமாத்தை மிஸ் பண்ணிடாது 5 வேளையும். ஏன்னா உங்களுக்கு இந்தியாவில் தொழுதா மற்ற உலகத்தில் எந்த பள்ளி இருக்குதோ 27 மடங்கு, அங்க 1 லட்சம். அவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த இடத்தில் நம்ம தொழுகின்ற தொழுகை ஜமாத்தை தஹஜ்ஜுடைய தொழுகைக்கு ஜனம் தஹஜ்ஜத்தை கண்டிப்பா விடாம போங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போற வரைக்கும் தஹஜ்ஜத்தை விடல. ஒரு நபி உடைய வாழ்க்கையில தஹஜ்ஜத்தை மௌத்தா போற வரைக்கும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரலாக்கப்பட்ட பிறகு கூட பரலான தொழுகைக்கு பின்னாலும் கூட தஹஜ்ஜுடைய தொழுகை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவே இல்லை. என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அஃஸல் ஸலாத்தி பஅதல் ஃபரீதா ஸலாத்துல் லைல். பரலான தொழுகைக்கு பின்னால் ஒரு சிறந்த ஒரு தொழுகை இருக்கிறது என்றால் தஹஜ்ஜுடைய தொழுகை. எனவே அன்பார்ந்தவர்களே, அங்க போக அந்த படிப்பினை கற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா தஹஜ்ஜுல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ் ஹதீஸ் குதிஸ்ல வருது, யன்சில் ரப்புனா இல ஸமாஇ துன்யா. அல்லாஹ் தஆலா 7வது வானத்துல இறங்கி வந்து கேட்கிறான், மை யதுஊனி, என்னை அழைப்பவர் யார்? உமை யஸ்தக்பிர்னி, பாவ மன்னிப்பை தேடுவர் யார்? உமை யஸ்அல்னி ஃபஅதி, என்கிட்ட யார் கேட்கிறான் அவங்க கேட்கறத நான் கொடுக்கிறேன். யார் பாவ மன்னிப்பு தர்றான் அவரை நான் மன்னிக்கிறேன். யாரு? நம்மளை படைச்ச ரப்பு, நமக்கு உணவளிக்கிறவன், ரிஸ்க் கொடுக்கிறவன், வேலை வாய்ப்பு கொடுத்தவன், மனைவி மக்களை கொடுத்தவன், இந்த துன்யாவில் நடமாட விட்டவன், பிள்ளைகளை கொடுத்தவன், உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தவன், வியாபாரத்தை கொடுத்தவன், எல்லாம் அந்த ரப்பு நமக்காக வேண்டி ஒவ்வொரு நாளும் இரவினுடைய கடைசி பகுதியில் இறங்கி வந்து கேட்கிறான். என்கிட்ட துவா கேட்கிற ஆள் யாரா இருக்கிறீங்களா? பாவ மன்னிப்பு தேர்றவங்க இருக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன வேணும் என்கிட்ட கேளுங்க.
அன்பார்ந்தவர்களே, எவ்வளவு ஒரு உயர்வான மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நசீபு அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கிறான் என்றால், குறிப்பாக அந்த மக்கா நகரத்தில் நாம் காபத்துல்லாவில் இருக்கிறோம் என்று சொன்னால் தஹஜ்ஜுடைய தொழுகையை அங்கே பாங்கு சொல்லப்படும். அந்த பாங்கு சொல்லப்பட்ட பிறகு மக்கள் போய்கிட்டே இருப்பாங்க. தொழுகைக்கு அந்த தஹஜ்ஜுடைய தொழுகையில கலந்து கொள்ளுங்க. அதான தர்மங்கள் உங்களால் இயன்ற அளவுக்கு அந்த பூமியில செய்யுங்க. திக்ருகளை செய்ய. யாரெல்லாம் உங்கள்கிட்ட துவா செய்யணும்னு சொன்னாங்களோ அவங்களுக்காக துவா செய்யுங்க. பிறருக்காக துவா செய்தால் வானவர்கள் உங்களுக்காக துவா செய்கிறார்கள். நாம் பிறருக்கு துவா செய்யும் பொழுது, பிறருக்கு நாம துவா செய்யும் பொழுது அவர்கள் துவா செய்கிறார்கள், யா அல்லாஹ் ஓ அல்லாஹ் அவருக்கு அவர் அதை போன்று நீ கூடுறா அல்லாஹ் என்று வானவர்கள் நமக்காக துவா செய்கிறாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம். ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு உதவி செய்தால் அல்லாஹ் நமக்கு உதவி செய்யும். இப்போ நம்ம போற இடம், ரூம்ல இருக்கிறோம், நண்பராக இருக்கிறோம், ஏதாவது ஹெல்ப் கேட்கிறான், உதவி கேட்கிறாங்கன்னா உதவி செய்யும். மனக்கசப்பு இருக்கக்கூடாது, கோவப்படக்கூடாது, சண்டை போடக்கூடாது, சச்சரவு ஏற்படுத்தக்கூடாது, சகோதரத்துவத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். இன்னமல் முஃமினூன இஹ்வா, ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளரும் இறை நம்பிக்கையாளர்கள் சகோதரர்கள். இந்த பயணம் நம்மளை சகோதரத்துவத்தை ஏற்படுத்தும், நட்பை ஏற்படுத்தணும். யாருடைய உறவை முறித்து விடக்கூடாது, உறவை வளர்த்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒருவர் அல்லாஹ் தஆலா நமக்கு உதவி செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இந்த பயணம் நாம் அறிந்தோ அறியாதவர்கள் வருவார்கள், அங்கே நாம் பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இப்படியான பாக்கியம் நமக்கு இந்த மக்கமா நகரத்தை, இந்த பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு உயர்வான பயணம், சிறப்புமிக்க பயணம் அல்லாஹ் தஆலா நம்மை அனுப்புகிறான் என்று சொன்னால், கண்டிப்பாக இந்த 15 நாளும் மதீனாவில் இருந்தாலும் சரி, மக்காவில் இருந்தாலும் சரி, நீங்கள் இறை பொருத்தத்தோடும் இறை நிம்மதியோடும் இறை திக்ர்களோடும் நீங்கள் நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும். நன்மையான காரியத்தில் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ள வேண்டும். தஆவுன் அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவுன் அலல் இஸ்மி வல் உத்வான். ஒருவருக்கு ஒரு நன்மையான விஷயத்தில் இறையச்சத்தில் உதவி கொள்ளுங்கள், பாவமான விஷயத்தில் வரம்பு மீறிய விஷயத்தில் நீங்கள் உதவி செய்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். எனவே ஒவ்வொரு ஆணும் ஒரு பெண்ணும் நம்முடைய சகோதர சகோதரருக்கு உதவி செய்ய வேண்டும், பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா உங்களுடைய உம்ராவுடைய இந்த பயணத்தை பரிபூர்ணமாக ஆக்கி, உங்களுடைய பயணங்களுடைய எல்லா வேலைகளையும் அல்லாஹ் லேசாக ஆக்கி வைத்து, உங்களுடைய பயணம் காபத்துல்லாஹ் போய் முழுமையான முறை நின்று தவாப் செய்து அந்த கடமை நிறைவேற்றக்கூடிய உடல் ஆரோக்கியத்தை கிடைக்கும். குறிப்பாக ஆரோக்கியம் நல்லா கேளுங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் அதிகமாக கேட்பாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃப வல் ஆஃபியா. அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தையும் மன்னிக்கக்கூடிய பக்குவத்தையும் மன்னிக்குறா. அல்லாஹ்வுடைய தூதரை அதிகம் கேட்டிருக்கிறாங்க. அப்போ நமக்கு உடல் ஆரோக்கியம் இருந்தால் தான் தவாப் செய்ய முடியும். அங்கே போனால் கூட உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஜம்ஸம் கூல் வாட்டர் இருக்குது, நான் கூல் வாட்டர் இருக்குது. கூல் வாட்டர் குடிக்காது, சளி பிடிச்சிக்க, தொண்டை பிடிச்சிக்க, ரொம்ப கஷ்டமாகும். கூலிங் இல்லாத தண்ணீரை நீங்கள் அங்கே வாங்கி குடிங்க சொல்லுங்க. உங்களுக்கு எல்லா இடமே அங்கே வழிகாட்டப்படுகின்ற ஆலயங்கள் இருந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் விருந்தினர்களே, மிக சிறப்பு மிக்க ஒரு பாக்கியம் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பயணம் நீங்கள் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில், வஃப்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய பட்டாளம், அல்லாஹ்வுடைய விருந்தினர், அவ்வளவு மகத்துவம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு வழங்கியிருக்கிறார் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கிய இந்த வழிமுறைகளை விளங்கி புரிந்து மனதிலே பதிய வைத்து, அல்லாஹ் இறுதியாக நம்மகிட்ட விரும்புறது என்ன? வதஸவ்வது ஃபஇன்ன கைரத் ஸாதி தக்வா வத்தகூனி யா உலில் அல்பாப். அல்லாஹ் அழகா சொல்லிட்டா கடைசியா, இந்த பயணம் நீங்க மேற்கொள்வதனுடைய சேகரிக்கக்கூடிய எல்லா சேகரிப்பை விட நீங்கள் இறையச்சத்தை தான் சேகரித்துக் கொள்ள வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். இறையச்சம் வரணும். இன்னைக்கு போனோமா, வந்த பிறகு 5 வேளை தொழுவாளியா இருக்கணும். போயிட்டு வந்துட்டு தொழுவுல ஒரு பலனே கிடையாது. ஊருக்கு போயிட்டு வந்து மக்கா போயிட்டு வர்ற தொழுகையாளியாவது அட்லீஸ்ட் தொழுகையாளிகளா மாறி ஆகும். தொழுகை இல்லாமல் எந்த ஒரு பலனுமே கிடையாது. நல்லா புரிஞ்சு வச்சுக்கீங்க. நிறைய மக்கள் உம்ரா செய்யறாங்க, ஆனால் ஹய்யல் ஸலா ஹய்யல் ஃபலாஹ் வர்றதே இல்லை. என்ன பலன் யோசிப்பாரு? எதுக்காக இந்த பயணம்? அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த பயணம் உங்களுடைய உள்ளத்தை மாற்றாதவரை வேறொரு செய்தி உங்களுடைய உள்ளத்தை மாற்றப் போவது. அல்லாஹ்வுடைய தூதர் சக்கராத்தால் மரண படுக்கையில கிடக்கிறாங்க. 2 கால அவர்கள் நடக்க முடியல. தோழர்கள் தோல் புஜத்தில் போட்டு தூக்கிட்டு போனாங்க. மஸ்ஜித் நபவி ரசூலுல்லாஹ்வுடைய வீடு பக்கத்துல தான் இருந்துச்சு. தொழுகையை விடல. அன்பார்ந்தவர்களே, ரொம்ப கவனமா இருங்க. அங்க போய் தொழுகையை விடக்கூடிய சகோதரர் நிறைய இருக்கிறாங்க. அந்த மாதிரி தொழுகையை விட்டுறாதீங்க. நீங்கள் போயிட்டு வந்தா தொழுகையாளிகளாக மாறணும். தொழுகை தான் நமக்கு வெற்றி தரக்கூடியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இன்ன அவ்வளவு மா யஹாஸபு இல் அப்தி யௌமல் கியாமா. நாளை மறுமையில் அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வி, முதல் கேள்வி, நீ தொழுதியா? தொழுகையில பாஸ் ஆகணும், எல்லாமே பாஸ். தொழுகை இல்லைன்னா எல்லாமே வேஸ்ட். நீ பெரிய தியாகியா இருக்கலாம், பெரிய எல்லாருக்கும் உதவி செஞ்சிருக்கலாம், என்னென்னமோ பண்ணி இருக்கலாம்.
தொழுகை இல்லாதனா எந்த பலனும் கிடையாது. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ் விருந்தினர்களே, அல்லாஹ் தாலா இந்த பயணத்தை உங்களுக்கு முழுமையான முறையில் இலசாக்கி வைத்து அவங்களுக்கு அல்லாஹ் தாலா இந்த அமராய் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அருள் புரிவானாக.